ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் உங்கள் பிரியா பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் ஆகக்கூடிய நிறைய சூப்பரான டிப்ஸ்லாம் பார்க்க போகிறோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல் என்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். டிப்ஸ் நம்பர் 1 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 1ல் இந்த சால்வெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, வேஸ்ட்டாக யூஸ் பண்ணாமல் வச்சுருப்போம். அப்படி இல்லைனா பழைய ஷாலு, பழைய கிளாத் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கக்கூடிய ஜாக்கெட் பிட் இருக்குது இல்லைங்களா, அது கூட நம்ம இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. ப்ளவுஸ் பிட் இருந்துச்சுன்னா கூட இந்த மாதிரி போட்டு விட்டுட்டு சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா பில்லோவை வந்து வச்சு விட்டுருங்க. பில்லோவை வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் ஃபோல்ட் பண்ணுற மாதிரி ஃபோல்ட் பண்ணி சென்டரில் இந்த மாதிரி அந்த பில்லோவையும் அந்த கிளாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா சேஃப்டி பின் யூஸ் பண்ணி பின் பண்ணி விட்டுருங்க. ரெண்டு சைட்லேயுமே அந்த மாதிரி நம்ம பின் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த கிளாத் வந்து நம்ம எப்படி மடித்து விட்டுருக்கோமோ அப்படியே இருக்கும், மூவ் ஆகாமல் இருக்கும். ஸோ அதுக்காக தான் பின் பண்ணிக்கிறது. பாருங்கள், நான் வந்து பின் பண்ணிட்டேன். பின் பண்ணி முடித்த பிறகு ரெண்டு சைட்லேயுமே அந்த மிச்சம் இருக்கக்கூடிய கிளாத்தை கோன் மாதிரி மடித்து விட்டுக்கணும். பாருங்கள், நான் எப்படி ஃபோல்ட் பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த மாதிரி கோன் மாதிரி மடித்து விட்டுணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க. மடித்து விட்ட பிறகு மடித்து விட்டுருக்க அந்த ரெண்டு கிளாத்தையும், ரெண்டு சைடில் இருக்கக்கூடிய கிளாத்தையும் இந்த மாதிரி பின் பண்ணிக்கோங்க. சென்டர் போர்ஷனில் வச்சு பின் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் ஒரு குண்டூசி இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து குத்தி விட்டுருங்க இந்த மாதிரி வச்சு. அதே மாதிரி ஆப்போசிட் சைடில் இருக்கக்கூடிய கிளாத்தையும் நம்ம அழகாக வச்சு பின் பண்ணிடலாம். பின் பண்ணிவிட்டு ஊசி நூல் யூஸ் பண்ணி ரெண்டு கிளாத்தையும் சேர்த்து வச்சு ஜாயின் பண்ணி பிரிஞ்சு வராத மாதிரி தச்சு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தச்சுட்டு அந்த ஊசியை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாங்க. இதுக்கப்புறம் சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஃப்ளவர், நம்ம ஓல்டு கிளாத்தில் இருக்கும் இல்லைங்களா, குழந்தைங்களுடைய ட்ரெஸ்லலாம் நிறைய ஃப்ளவர்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பழைய ட்ரெஸ்ஸில் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளவரை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கக்கூடிய கிளிப்ஸ் எடுத்துக்கோங்க. அந்த கிளிப்பை வந்து நான் அழகாக இது சென்டரில் வந்து வச்சு விட்டுற போகிறேன். ஸோ ஏதாச்சும் ஒரு ஃப்ளவர் ரெடி பண்ணி அழகாக இது சென்டரில் வந்து பில்லோக்கு சென்டரில் நான் எப்படி பின் பண்ணணும் அந்த மாதிரி பின் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், நான் வந்து கிளிப் தான் எடுத்துருந்தேன். அந்த கிளிப்பை வந்து அழகாக சென்டரில் அழகாக வச்சு லாக் பண்ணிட்டேங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான க்யூட்டான பில்லோ வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த பில்லோவை அழகாக நீங்கள் சோஃபாவில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சோஃபாவில் வைக்கிறதுக்கு கடையில் வந்து நம்ம பில்லோ வாங்கி யூஸ் பண்ணணும் இல்லைங்க. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பில்லோவை அழகாக இந்த மாதிரி நம்ம டெக்கரேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பில்லோ வந்து நான் வேஸ்ட் பேக், அதாவது ரைஸ் பேக்லாம் இருக்கும் இல்லைங்களா, 5 கிலோ பேக், அந்த பேக்கை வச்சு தான் ரெடி பண்ணியிருந்தேன். உங்களுக்கு வேணும்னா நம்மளோட சேனல் பேஜுக்கு போய் செக் பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 2 பார்க்க போகிறோம். டிப்ஸ் நம்பர் 2ல் கார்ட்போர்ட் பாக்ஸுடைய அட்டையை வச்சு ஒரு சூப்பரான டிப்ஸ் பார்க்க போகிறோங்க. அந்த கார்ட்போர்ட் பாக்ஸுடைய அட்டையை இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு ஒரே அளவில் இருக்கிற மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு கத்தியை யூஸ் பண்ணி இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து ஒரு 12 பீசஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ 12 பீசஸ் ஒரே சைஸில் இருக்க மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி முடித்த பிறகு நான் எப்படி ஒட்டுறனோ அந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் வச்சு ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க. சின்ராஜ், ஜஷ்வந்த், கனகவல்லி, மனோஜ், ஜெய்ஷு, சுஜி, அன்னபூரணி, மாலா பாலன், செந்தில், பாரதி, சூப்பர் கேமிங், சங்கரி கிருஷ்ணன், மோகனா பிரதாப், சக்தி, பழனி, இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து கட் பண்ணிவிட்டு 4 பீஸாக வச்சு ஜாயின் பண்ணி ஸ்கொயர் ஷேப்பில் இருக்க மாதிரி ஒட்டி எடுத்துக்கிறேங்க. இதுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கிறது ஹாட் க்ளூ கன் தான். க்ளூ ஸ்டிக்கை ஹீட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒட்டிங்கன்னா போதும். அதுக்கு க்ளூ கன் வாங்கணுன்ட்டு இல்லை, க்ளூ ஸ்டிக் மட்டுமே கூட நம்ம வச்சு இந்த மாதிரி ஹீட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து 3 ஸ்கொயர் ஷேப் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இந்த ஸ்கொயர்ஸை நான் எப்படி ஜாயின் பண்ணுறனோ அந்த மாதிரி ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்குமே நம்ம ஹாட் க்ளூ கன் யூஸ் பண்ணி இந்த மாதிரி அழகாக வச்சு ஒட்டி விட்டுடலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒன்றுக்கு மேலே ஒன்று இருக்கிற மாதிரி வச்சு ஒட்டி எடுத்துக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக இப்படி தான் இருக்கும். இதுக்கு மேலே நம்ம பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் பிளாக் கலர் பெயிண்ட் எடுத்து அழகாக ஃபுல்லாகவே பிளாக் கலர் வச்சு அப்ளை பண்ணி எடுத்துக்கிறேங்க. உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வேணும் அப்படின்னா கூட ஒவ்வொரு ஸ்கொயருக்கும் ஒவ்வொரு கலர் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். அது உங்களுடைய சாய்ஸ் தான். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு ஓல்டு இன்விடேஷனை வந்து இந்த மாதிரி லீஃப் மாதிரி அழகாக குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இந்த லீவ்ஸை அழகாக இதில் வச்சு நம்ம ஒட்டி விட போகிறோங்க. பாருங்கள்,
ஒவ்வொரு ஸ்கொயர்லேயும் 3 லீவ்ஸ் இருக்கா மாதிரி நான் ஒட்டுற மாதிரி அழகாக க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு நீங்கள் ஃபெவிகால் கூட யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாம், நல்லாவே ஒட்டும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்ட்போர்ட் பாக்ஸ் தான் அப்படின்றதால ஃபெவிகால் போட்டு ஒட்டினோம் அப்படின்னாவே சூப்பராக வந்து ஒட்டிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் நான் வந்து ஒட்டி முடிச்சிட்டேன். இப்போ நம்ம ஒட்டி முடித்த பிறகு ரொம்ப க்யூட்டாக இருக்குது. இதுக்கு மேலே வந்து ஹேங் பண்ணுறதுக்கு பேக் சைட் திருப்பிட்டு இந்த மாதிரி டாப்பில் வந்து க்ளூ யூஸ் பண்ணி ஒரு கயிறு வந்து ஒட்டி விட்டுருங்க. நான் அடுத்தது ரெட் கலர் பெயிண்ட் எடுத்திருந்தேன். அந்த ஃப்ளவர்ஸ் வந்து ஒட்டணும் இல்லைங்களா, அதாவது அந்த லீஃப் மாதிரி ஒட்டணும் இல்லைங்களா, லீஃப் வந்து நம்ம ஃப்ளவர்ஸ் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. அதை வந்து அழகாக இந்த கார்னர்ஸில் மட்டும் ரெட் கலர் பெயிண்ட் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி நம்ம பெயிண்ட் பண்ணி எடுக்கும்பொழுது பார்க்குறதுக்கும் இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும்ன்றதால பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான வால் ஹேங்கிங் ரெடி ஆகிடுச்சு. இந்த வால் ஹேங்கிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய கார்ட்போர்ட் பாக்ஸையும் பழைய இன்விடேஷனையும் யூஸ் பண்ணி சூப்பரான வால் ஹேங்கிங் ரெடி பண்ணியாச்சுங்க. உங்களுக்கு தேவைப்பட்ட நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 3 பார்க்க போகிறோம். டிப்ஸ் நம்பர் 3ல என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஷாப்பிங் பேக்ஸ்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த பேக்ஸை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதை வந்து நான் மார்க் பண்ணுற மாதிரி மார்க் பண்ணிவிட்டு சர்க்கிள் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த சர்க்கிள் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கக்கூடிய போர்ஷனை எங்கே வச்சு யூஸ் பண்ண போகிறோன்னு பார்க்கலாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். கட் பண்ணி எடுத்த பிறகு பார்க்குறதுக்கே நீட்டாக இருக்கும். ஸோ இதை வந்து அஞ்சரை பெட்டியில் இந்த மாதிரி பாட்டமில் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம நார்மலாக அப்படியே வச்சு யூஸ் பண்ணும்பொழுது எந்த பொருள்லாம் கொட்டிக்குதோ ஃபுல்லாகவே ஒன்றா மிக்ஸ் ஆகிடும். இந்த அஞ்சரை பெட்டியே ரொம்ப அழுக்காயிடுங்க. ஸோ அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பாட்டமில் ஒரு லேயர் இந்த பேக்கை வச்சு விட்டுட்டோம் அப்படின்னா கீழே சிந்தனாலுமே அந்த அஞ்சரை பெட்டியில் அந்த மஞ்சள் தூள்லாம் ஒட்டாமல் இருக்கும். ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள், பார்க்கவும் நீட்டாக இருக்குங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 4 பார்க்க போகிறோம். டிப்ஸ் நம்பர் 4ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பெரிய பெரிய டவல்ஸ்லாம் வந்து எல்லார் வீட்லேயுமே இருக்குங்க. ஆனால் அதை வந்து யூஸ் பண்ணாமையே வச்சுருப்போம். சின்ன சின்ன டவல்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஸோ இந்த டவல்ஸை அப்படியே யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கிறதுக்கு நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையான ஒரு பொருளாக மாற்றி யூஸ் பண்ணிக்க போகிறோம். அது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் இந்த டவலை வந்து 2ஆக மடித்து விட்டுக்கிட்டேன். நீல வாக்கில் 2ஆக மடிச்சுட்டு நான் கட் பண்ணுற மாதிரி சென்டர் போர்ஷனில் ஃபுல்லாகவே கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 2 போர்ஷன் வந்து நீளமாக கிடைக்குங்க. பாருங்கள், நான் கட் பண்ணி முடிச்சுட்டேன். இப்போ நம்மளுக்கு 2 போர்ஷன் கிடச்சிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு போர்ஷனை எடுத்துக்கலாம். இந்த போர்ஷனில் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கிறேன். ஒவ்வொரு போர்ஷன்லேயும் எனக்கு 4 துண்டுகள் வந்து கிடச்சிதுங்க. ஸோ இது வந்து நம்ம லஞ்ச் டவலாக தாங்க யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் லஞ்ச் டவல் எடுத்துக்கோங்க. அந்த லஞ்ச் டவலுடைய ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த கிளாத்தையும் நம்ம மெஷர் பண்ணி கட் பண்ணிக்கலாம். கரெக்டாக மெஷர் பண்ணணுன்றது கிடையாது, கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கூட கிடைக்கும் உங்களுக்கு கிளாத்து. ஸோ அதனால் யூஸ் பண்ணும்பொழுதும் கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நம்ம லஞ்ச் டவல்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஸ்கூலுக்கு கொடுத்து விடுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. பாருங்கள், ஒரு பீஸை நான் கட் பண்ணிவிட்டேன். அடுத்த பீஸையும் எடுத்து அதே மாதிரி கட் பண்ணி முடிச்சிட்டேங்க. மொத்தம் எனக்கு ஒரு டவலில் 8 லஞ்ச் டவல் வந்து கிடச்சிருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த டவலை நம்ம அப்படியே வச்சுருந்தோம் அப்படின்னா எதுக்குமே யூஸ் ஆகியிருக்காதுங்க. இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன துண்டுக்கெலாம் கட் பண்ணி வைக்கும் பொழுது சூப்பரான லஞ்ச் டவல்ஸாக இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள் எவ்வளோ லஞ்ச் டவல்ஸ் வந்து கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இனிமேல் காசு கொடுத்து லஞ்ச் டவல்லாம் வாங்காதீங்க. இந்த மாதிரி உங்கள் வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய பழைய டவல்ஸையே அழகாக லஞ்ச் டவலை மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய குவான்டிட்டிலையும் உங்களுக்கு லஞ்ச் டவல்ஸ் கிடைக்கும். தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 5 பார்க்க போகிறோம். டிப்ஸ் நம்பர் 5ல் இந்த மாதிரி ஃபேப்ரிக் ஒயிட்னர் பாட்டில்ஸை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த பாட்டிலுடைய டாப் போர்ஷனை ஃபஸ்ட்டு கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு டாப் போர்ஷனை மட்டும் தனியாக பிரித்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நான் வந்து ஹாட் க்ளூ தான் யூஸ் பண்ண போகிறேன். அந்த ஹாட் க்ளூ வந்து பார்த்திங்கன்னா இந்த பாட்டில், அதாவது டாப் போர்ஷன் இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து மேல் பகுதியில் இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு டாப் போர்ஷன் வந்து பாட்டமில் இருக்க மாதிரி ஒட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க. இதுக்கு மேலே நம்ம டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் எப்படி பெயிண்ட் பண்ணணும் அந்த மாதிரி நீங்களும் பெயிண்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேறு டிசைன்ஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரியும் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து 2 கலர் பெயிண்ட் வந்து எடுத்திருந்தேன், பிளாக் அண்ட் ரெட் எடுத்திருந்தேன். ஸோ அந்த 2 பெயிண்ட்டையும் யூஸ் பண்ணி எனக்கு பிடிச்ச மாதிரி, எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் பெயிண்ட் பண்ணி முடிச்சுட்டேன். நம்மளுடைய சூப்பரான ஃப்ளவர் வேஸ் பிளான்டர் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் ஃப்ளவர் வேஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், பிளான்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்களுடைய சாய்ஸ் தாங்க. பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக அழகாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் வந்து ஃப்ளவர் வேஸை யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃப்ளவர்ஸ்லாம் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஃப்ளவர் வேஸ் ரொம்பவே அழகாக இருக்கும், ரொம்ப ஹைட்டாகவும் இருக்கும் இது. ஸோ அதனால் பார்க்க ரொம்ப லுக்காக அழகாக இருக்குங்க.
நம்ம யூஸ் பண்ணிவிட்டு குப்பையில் தூக்கி போடக்கூடிய இந்த பிளாஸ்டிக் பாட்டில்ஸை நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையான இந்த மாதிரி பொருட்களாகவும் மாற்றிக்கலாங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ஐடியாஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளுடைய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல் இந்த பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாஸ் வர நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ ஸோ மச். கீப் சப்போர்ட்டிங் மீ ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.